ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த ப்ரேஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் வந்துட்டு எடுத்த வீடியோங்க. இவ்வளோ நாள் கழிச்சு உங்கள் கூட ஏன் ஷேர் பண்ணிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்கூல் போகிற மம்மிஸ் ஆகட்டும், ஒர்க்கிங் போகிற உமன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது வந்துட்டு ஃப்ரைடேக்கு உண்டான விலாகுங்க. அதுக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி நான் வச்சுருவேன். ஸோ ஃப்ரைடேக்கு உண்டான வந்துட்டு பார்த்திங்கன்னா பாயசம் ரெசிபி எப்பயுமே நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் வந்துட்டு கம்பல்சரி நான் செய்கிற ஆளுங்க. ஸோ இப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் கிடைக்காதுங்காட்டி எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுறேன். நைட் ரொட்டீன்லேயே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் செய்கிறதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து வச்சுருவேன். ஸோ இப்போ இருக்க ரீசன்ட் கிச்சனுக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலது தான் மாற்றமே இருக்கும் தவிர மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா 99% அப்படியே தாங்க. இருந்த பொருள் இருந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு ரீசன்ட் டேஸில் காமிக்கிற வீடியோஸ் ஆகட்டும், இது வந்துட்டு 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோ இருக்கட்டும், சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. ஸோ இது நைட்டு மட்டும் எடுத்த வீடியோ இல்லைங்க. அடுத்த நாள் காலையிலையும் வந்து இது கண்டினியூ ஆகும். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 11:30 12 o'clock அந்த டைமில் நான் எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பூஜை ரொட்டீனுக்கு உண்டான எல்லா ஒர்க்குமே முடிச்சிருவாங்க. ஸோ இந்த சிம்னி விளக்குலேருந்து பார்த்திங்கன்னா இன்னிமே எல்லாம் ஒரே மாதிரி அப்படியே இன்னும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாற்றங்கள் எல்லாமே வந்துட்டு மாறுதல் தரும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா மாறாமல் இருக்கிறது நம்மளுக்கும் நல்லது அப்படிம்பேன். ஸோ பார்த்திங்கன்னா நைட்டே பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்பு இதெல்லாமே எல்லாம் எடுத்து வச்சுருவேன். அடுத்த நாள் குக்கிங்க்கு உண்டானதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எடுத்து வச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்குவேன். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரொட்டீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு எடுத்து வச்சுட்டேங்க. அண்ட் வெண்பொங்கல் செய்கிறதுக்காக அரிசியும் பருப்பும் 2 கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு மஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபி செய்வேன்னு சொன்னேன் இல்லைங்க. ஸ்வீட் இருந்தால் காரம் இல்லாமல் எப்படிங்க. ஸ்நாக்ஸுக்காக பார்த்திங்கன்னா வடைப்பருப்பும் எடுத்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி நான் எடுத்து வச்சுப்பேங்க. ஸோ எவ்வளோ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அதை வந்துட்டு நம்ம வாட்டரில் சோக் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாமே பார்த்து நான் பண்ணிப்பேன். ஸோ மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா முதல்லலாம் இவ்வளவும் நான் பண்ணுவேன். ஸோ நியூ குக்கிங்காக இருக்கீங்க, பிகினராக இப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தனி சமையல் செய்ய போகிறீங்க, தனி கொடுத்தனமாக இருக்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நான் இது ஷேர் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக்கப்லேருந்து இந்த வீடியோ எடுத்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம நிறைய பார்சல் கவர்ஸ் வாங்குவோம். அதில் வர இந்த ரப்பர் பேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வச்சுட்ருப்பேங்க. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி பிசுன்னு ஆயிரும். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சேர்த்து வச்சுருக்க எல்லா ரப்பர் பேண்டையும் போட்டுட்டு கொஞ்சமாக பவுட்ரு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகும். அண்ட் கிச்சன் பார்த்திங்கன்னா எப்போயுமே இப்போ தாங்க நீட் அண்ட் லுக்காக வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணுவேன். இது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். கொஞ்சம் நம்மளோட வேலையை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேர்டனை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும்னே சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிச்சன் டூர் மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. வித் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் டூரும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் நான் 2014 வாங்கினதுன்னு நினைக்கிறேங்க, வேர்ல்பூலோட பிராண்டு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் அண்ட் கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருந்துருக்குங்க. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் இடத்துல வந்துட்டு அந்தந்த இடத்துல தான் இப்பயும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூ வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். வெத்தலையும் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு வந்துட்டு தனியாக பாட்டில், நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பாட்டில்ஸ் எல்லாமே எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணக்கூடியது எதோ அதெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேங்க. கொஞ்சம் அரிசி மாவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறேன். ப்ரெட் எப்பயுமே பார்த்திங்கன்னா வேறு கண்டெய்னரில் மாற்ற மாட்டேன். அதை நான் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீசருக்கு எனக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன திங்ஸ் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி ஐஸ் ஃபார்ம் ஆகிடுதுங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியலை. நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் போகும்போது அங்கே ஆவின் பால் பூத் இருக்குங்க. அங்கே போனோம்னா நாங்கள் ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்போம் ஸ்டோரேஜ்க்காக. என் பையனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும், எனக்குமே பிடிக்கும். அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். கொஞ்சம் கார்னு, ஃப்ரோசன் பட்டாணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா என் மகளுக்கு ரொம்ப ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி, அது எப்பயுமே இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரி மில்க் எப்பயுமே வந்துட்டு இந்த பால் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா எப்பயுமே இருந்துகிட்ருக்குங்க. அப்புறம் சீஸ், பட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அடிக்கிறக்க ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறங்காட்டி நான் எப்போயுமே வச்சுப்பேன். அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மசாலா ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். அது மேலே பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் கிடைக்கிறது இல்லைங்க. நம்மளை வந்து அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் இருக்கங்காட்டி ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். அந்த லெமன், இஞ்சி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு இப்போ கொஞ்சம் மாற்றிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 2 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் நிறையா ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க பாக்ஸ்
பாக்ஸில் வச்சுருக்கேன். இதில் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எப்பயுமே இப்போ வரைக்குமே ஸ்டில் இப்படியே தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பால் ஒன்றில் காய்ச்சி வந்துட்டு சில்வர் டப்பாவில் ஊற்றி வச்சுருவேங்க. அண்ட் கீ எல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்துட்டு எங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மாமியார் தான் கொடுத்துடுவாங்க. நட்ஸ் எல்லாமே ஒரு இதில் வந்துட்டு நம்ம லாங்காக யூஸ் பண்ணுறங்காட்டி அதில் வச்சுருக்கேங்க. மாவு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு நான் ஆட்டி வச்சுருவேன். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன்லேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய ஃப்ரெஷ் ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். தக்காளி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிலது இனிமேல் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். மகளோட ஹெல்த் ட்ரிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வெஜிடபிள் ட்ராக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு நான் ஒரு பொருள் எடுக்கிறனாலே அதுக்கு வந்துட்டு திருப்பி ரீஃபில் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ் இருந்ததுனா மட்டும்தான் அதை நான் கிச்சனில் யூஸ் பண்ணுவேன். உங்களில் யாராவது ஒரு சிலர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த மிளகா பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து மாமியார் அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம அந்த என்னென்னா பூச்சி பிடிச்சிருன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, கோதுமை, கடலை, வடைப்பருப்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் மேக்ஸிமம் காய்கறி வைக்கிறோமோ இல்லையோ இந்த ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் ஸ்டோரேஜ் பண்ணி இதில் வச்சுக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய டிஃபன் பாக்ஸ்லையும் போட்டு பார்த்திங்கன்னா வச்சுப்பேன். வெள்ளை ரவை, சம்பா ரவை இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் பூச்சி பிடிச்சிக்குங்க. அதனால் நான் என் மாமியார் அம்மா எல்லாமே இப்படி ஃபாலோ பண்ணுறங்காட்டி நானுமே அப்படியே மித்தாக ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு ஏதாவது ரேண்டம் சொல்யூஷன் இருக்கான்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு சில வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக எது யூஸ் பண்ணுவோமோ அது மட்டும்தாங்க நான் வாங்கிட்டு வந்து வைப்பேன். அதிகமாக எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேன். மஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கேரட், பீன்ஸ் கம்பல்சரி இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வெஜ் பிரியாணி இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு செஞ்சுருவாங்க. ஸோ அது எப்பயுமே இருக்கும். பீட்ரூட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பல்சரி இருக்குங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் மஸ்ட்டு இருக்கும். ஒன்று சட்னி செய்வேன் இல்லைனா பொரியல் செய்வேன் இந்த மாதிரி தான். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங் எசன்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இந்த இதுலேயும் ரேக்லேயும் வந்துட்டு வச்சுருக்கேன். சில டைமில் நானே வந்துட்டு ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்ப்பேங்க. நிறைய வந்துட்டு ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணல. சீக்கிரமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த டிஃப்யூசர், கேண்டில் டிஃப்யூசர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போயுமே எனக்கு ரொம்ப இந்த நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் இந்த கிச்சன் டவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்பயுமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பட் அங்கே வந்துட்டு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் மாதிரி தோணுங்க. ஸோ இந்த எலுமிச்சம்பழம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பூஜை ரூமில் வந்து வச்சுருப்போம். ஒரு வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்துட்டு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த பூஜை சாமானெல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க. அண்ட் இந்த வரமிளகாலாம் கிள்னானா இந்த ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா அந்த விதையெல்லாம் உதிர்த்து வச்சுப்பேன். அண்ட் கொஞ்சம் பாட்டில் கலெக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா மணி பிளான்ஸ் எல்லாமே வச்சுட்ருக்கேங்க. ஸோ இந்த ஹேங்கிங் ஸ்பைடர்மேன் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே கோயம்புத்தூர் டு சென்னை இல்லைனா சென்னை டு கோயம்புத்தூர் போகும்போது பார்த்திங்கன்னா நடுவில் அந்த A to B ஸ்டோருக்கெல்லாம் போவோம் சாப்பிட்றதுக்காக. அங்கே வந்துட்டு வாங்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த கீ செயின் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. இது கொஞ்சம் மாதிரி ஹேண்டியாக ப்ரிட்டியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பண்ணி விட்டுருப்பேன். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சமே ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், இப்படி தான் இருக்கும் என் கிச்சன்ன்ற மாதிரி தைரியம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு அது பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குங்க. நம்ம இந்த டிஷ்யூஸ் எல்லாம் எங்கே ஹேண்டில் பண்ணி வைக்கிறது, ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனே தெரியாது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய கபோர்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணி வைக்கலாங்க. நிறைய பாத்திரங்கள்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம், ஆனால் ஒரு சிலது யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே நம்ம கண்டினியூ ரெகுலர் ரொட்டீனில் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். மஸ்ட்டு நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்க வேண்டியது என்னென்னா ஒரு 4-5 பாட்டிலையாவது தண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு 2 லிட்டர் பாட்டில் தண்ணி எப்பயுமே வந்துட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்மைலி லைட்டு பார்த்திங்கன்னா இப்பயும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்போயுமே கிச்சன் இப்போ தான் இப்படி தான் இருக்குது. லாஸ்ட் வீக்கில் கூட நான் ஒரு கிளீனிங் ரொட்டீன் வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் சேம் பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்கனைசேஷன் இப்படி தான் இருக்கும். ஸ்டில் நான் இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிடிக்குங்க. ஒரு சிலது மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சேர்ந்துருக்குமே தவிர்த்து இதில் எதுவுமே நான் தூக்கி போட்டிருக்கவும் மாட்டேன், மாற்றிருக்கவும் மாட்டேன். கூட தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திருப்பேன். ஸ்பைஸ் பாட்டில் ஆகட்டும் எல்லாமே ஸ்டில்னாவும் நான் இப்படியே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா இதெல்லாம் மாற்றினாலும் அதுலேருந்து நான் மாற முடியாத ஒரு பர்சன்னே வச்சுக்கோங்களேன். உப்பு, புளி இதெல்லாமே வந்துட்டு இப்பயும் அப்படி தான் இருக்குது. எனக்கு சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வந்துடுது.
ஸோ நீங்களும் வந்துட்டு இப்படி நீட் அண்ட் க்ளீனாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆஃபீஸ் போகிற பர்சனாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒர்க்கிங் கோயிங் உமனாக இருக்கீங்க, கொஞ்சம் ஈஸியாக உங்கள் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வேலைக்கு ஆள் வைக்கணுன்ற வந்துட்டு ஒரு அவசியமே இருக்காதுங்க. இந்த ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதுங்க. உங்கள் ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்துட்டு 1 பிஹெச்கேங்க. அதில் இருக்க கிச்சன் டூர் தான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்பைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் நவ் நான் இப்போயும் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதெல்லாமே இப்படி தான். அண்ட் மிளகாய்க்கு பார்த்திங்கன்னா கீழ் தட்டத்தில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த யூஸ் அண்ட் த்ரோ டவல், அந்த டிஷ்யூ டவல் பார்த்திங்கன்னா எப்பயுமே என் வீட்டில் வந்துட்டு ஒன்ஸ் நான் வந்து அதை முடிக்க போகிறேன்னா முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரோல் போய் ஓடி போய் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். இது இருந்ததுன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு க்ளீனிங் ரொட்டீன் வந்துட்டு முடிகிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்மளோட கிச்சன் டூர் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஓவரால் என்னோடய ஸ்டோரேஜ் இதெல்லாமே காமிச்சிடுறேன். மேல் ரேக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான்ஸ்டிக் தவா இதெல்லாமே வந்து வச்சுருக்கேங்க. குக்கர் அண்ட் அலுமினியமில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து ஃபஸ்ட் டைம் சென்னை வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன தான் வந்துட்டு மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு மாதிரி யூஸ் பண்ணாலும் ஒரு சில பாத்திரங்களெல்லாம் அடித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வதக்கி ஃபைன்ஸ்க்காக பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சமே இப்போ வரைக்கும் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஈய பாத்திரங்களெல்லாம் என்னால் தூக்கி வீச முடியாதுங்க. ஸோ சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் தாங்க எப்பயுமே வந்துட்டு நான் கப்போர்டில் ஸ்டோர் பண்ணுவேன். அண்ட் மிக்சர் ஜார்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேங்க. கொஞ்சம் பூச்சிங்கூடி வந்துட்டு நம்மளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதுக்காகவே இப்பயும் நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கீழ் ரேக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் புல் அவுட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் ஆயில் ஐட்டம்ஸ் எதுவுமே வைக்கல. கொஞ்சம் சேமியா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் தான் வச்சுருக்கேன். அண்ட் வந்துட்டு அரிசி ட்ரம்மும் கேஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடியில் இருக்க கவுண்டர் டாப்பு கீழே. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் மாதிரி வந்திருக்குங்க. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு, ஸ்நாக்ஸு அண்ட் வந்துட்டு இட்லி ரைஸு, மிளகா, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு, ஆனால் இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேனே சொல்லலாம். நியூஸ் பேப்பர் போட்டால் கொஞ்சம் பூச்சி தொந்தரவு வருதுங்கிறதுங்காட்டி கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த மேட்டு மாதிரி போட்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த கட்லரி ட்ரே எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பயும் இப்படி தான் இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நான் வந்துட்டு யூஸ் பண்ணங்காட்டி எல்லாமே இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா க்ராசரி ஐட்டம்ஸு அண்ட் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எசென்ஷியல் ஐட்டம்ஸு இதெல்லாமே வந்துட்டு இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம பிளேட் மட்டுமே வைக்கிறதுக்கு இல்லாமல், சாமானை மட்டும் வைக்கிறதுக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ராசரி ஐட்டம் வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம கிச்சன் சிங்க்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம இந்த அயன் கடா, இந்த சப்பாத்தி மேக்கர் இதெல்லாமே வந்துட்டு நம்ம வச்சுருப்போம். கல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கீழே நம்ம கரெக்டாக வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அந்த நம்ம கத்தி, கொடுவாள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்காகட்டும் இதெல்லாமே நம்ம வச்சுருப்போம். அண்ட் இடிக்கல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த சிங்க்கு கடியை பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணி நம்ம வச்சோம்னாலே போதுங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். இது நெக்ஸ்ட் டே உண்டான விலாகுங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊற வச்சுட்டேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு வரமிளகாவும் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வடை ப்ரிப்ரேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெரிய சீரகமும் சின்ன சீரகமும், அதாவது சோம்பும் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, 2 கிராம்பு, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாமே போட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா வடைப்பருப்பு. பார்க்குறதுக்கு கடலப்பருப்பு மாதிரியே இருக்குங்க. ஆனால் வடைப்பருப்புன்னு தனியாகவே நம்ம ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பட்டாணி பருப்புன்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊறி இருக்குங்க. ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த அரைச்சிருக்க அந்த மிக்ஸ் கூடயே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க. அரைச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் என்னென்னா கொஞ்சம் மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்ணுங்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா இது வந்துட்டு அரைச்சி வச்சுங்க. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் கூடி தண்ணியே இல்லை பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உருண்டை குழம்பு இது மாதிரி கூட நம்ம செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். பருப்பு உருண்டை குழம்பு இதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு வடை தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ பருப்பு நல்லா வந்துட்டு கொஞ்சம் கூடி தண்ணியே இல்லாமல் நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கூடி தண்ணியே இருந்திருக்காது.
இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிடிக்கவே பிடிக்காதுங்க, சூப்பராக இருக்கும் வடை. குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாங்க. ஒரு 1 இயர்லேருந்து இருக்கிறவங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் டேஸ்ட்டுக்கு இன்னுமே வந்துட்டு நல்லா ரிச்சாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயமும் இந்த கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா முருங்கைக்கீரை கிடச்சதுன்னு இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஊரில் எல்லாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மாமியார் வீட்டில் அம்மா வீட்டில் எல்லாம் போனோம்னா அவங்க வந்துட்டு முருங்கைக்கீரை பக்கத்தில் மரத்துலேயே இருக்கும். ஸோ அவங்க அதை எடுத்து அதில் யூஸ் பண்ணி செய்வாங்க. சூப்பர் கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கையில் வந்துட்டு க்ரஷ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அந்த வடை பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நான் ஏன் வந்துட்டு தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டும்னு சொன்னேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நம்மளுக்கு எது பாசிபிள் இருக்கோ அந்த வெங்காயம் போடும்போது பார்த்திங்கன்னா வெங்காயத்துலேருந்தே பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விடுங்க. அந்த கன்சிஸ்டன்சியே நம்மளுக்கு போதும். வடை வந்துட்டு அவ்வளோ கிறிஸ்பியாக கொஞ்சம் நல்லா லிக்யூடாக அந்த மாதிரி ஆகிரும். நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்தவே வேண்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வடை பருப்பு நல்லா வந்துட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அரைச்சிங்கனாலே போதுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடாகிட்ருக்குங்க. சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பால் ஷேப்லேயும் வந்துட்டு போட்டுக்கலாங்க, இல்லைனா தட்டியும் போட்டுக்கலாம். நான் 2 விதமாகவுமே போட்டு காமிச்சிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சட்டுன்னு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் வேலைக்கே போகிறீங்கனாலும் இது வந்துட்டு நீங்கள் காலையிலையோ இல்லைனா வந்துட்டு வந்து ஒரு 2-3 மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கனாலே போதுங்க. இல்லை உங்களுக்கு சீக்கிரம் ஊறணுனாலும் கூட சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கனாலும் கூட சீக்கிரமே ஊறிடுங்க. இல்லை ஊறிடுச்சுனாலும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு கூட அரைச்சி சுடலாம். இல்லைனா அரைச்சி வச்சுட்டு கூட ஈவினிங் வந்துட்டு சுடலாங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வடைப்பருப்பு நம்ம வெளியே வாங்குகிற பர்கரு, சமோசா இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம கல்ச்சரில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய வடைப்பருப்பு, உளுந்து வடை இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்திங்க. டைஜஷன் வந்துட்டு சீக்கிரமே ஆயிரும். ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் அந்த மாதிரிங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, பெருங்காயத்தூள், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு டைஜஷன் ஆயிரும். என்ன தான் நம்ம ஆயில் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம கடலப்பருப்பு பாயாசம் வந்துட்டு செஞ்சுருக்கேங்க, கோதுமை பருப்பு பாயாசம். அதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக என்னோடய குட்டி பையனோட வீடியோ வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, அது மாதிரி யார் போட்டிருந்தா? அது மாதிரி நீயும் போட்டிருக்கியா? நீ பச்சை குத்திக்கிறியா, தாட்டு போட்டுக்கிறியா? நானும் தாத்தெல்லாம் போட மாட்டேன், சும்மா இங்கே தான் மகிழ் தான். ஏன் டாட்டு குத்துனா என்ன? டாட்டுனா என்னது? பச்சை குத்துவாங்க, ஊசி எடுத்து வச்சு குத்துவாங்க. அது ஊசியெல்லாம் வராது மாமா. இந்த மாதிரி பென்சில் பென்னு எழுதிக்காங்க. மாமா அதான் வருஷம் ஃபுல்லாக அழியாமல் இருக்கேன். அதே மாதிரி தானே நானும். ஆமாம் ஆமாம். சரி, நான் கம்பீரா பார்க்குறேன் போய். ஆல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.